இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட் cjinc.info. இந்த வெப்சைட்டில் ப்ரூஃப் ரீடிங் ஜாப்ஸ் மூலம் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நிறைய பேர் டிரான்ஸ்லேஷன் ஜாப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டுருந்தீங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் எப்படி ஈஸியாக டிரான்ஸ்லேஷன் ஜாப்ஸ் மூலம் ஏர்ன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆன்லைன் மணி ரீப்பர். cjinc.info இந்த வெப்சைட்டில் ஆன்லைன் டீச்சிங் ஜாப்ஸ், டைப்ரைட்டிங் ஜாப்ஸ், ப்ரூஃப் ரீடிங் ஜாப்ஸ், டிரான்ஸ்லேஷன் ஜாப்ஸ்னு உங்களுக்கு எக்கச்சக்க ஜாப்ஸ் இருக்குது. இதில் டிரான்ஸ்லேஷன் ஜாப்ஸ் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். டிரான்ஸ்லேஷன் ஜாப்ஸ்னால் ஒரு லாங்குவேஜில் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருவாங்க, அதை நீங்கள் இன்னொரு லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜில் நமக்கு டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா அதை ஹிந்தி லாங்குவேஜ்க்கோ இல்லை ஃப்ரெஞ்ச், ஸ்பானிஷ், ரஷ்யன் இது மாதிரியான ஃபாரின் லாங்குவேஜஸ்க்கோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். இந்த ஜாப்பை எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். டிரான்ஸ்லேஷன் ஜாப்ஸில் பெர் 1000 வேர்ட்ஸ்க்கு நீங்கள் $10லேருந்து $30 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் சைன் அப் பண்ணிவிடுங்க. இந்த கெரியர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் டிரான்ஸ்லேஷன் ஜாப்ஸை செலக்ட் பண்ணி டிரான்ஸ்லேஷன் ஜாபோட பேமெண்ட் ரேட்ஸ், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் பார்ப்போம். ஆன்லைன் டிரான்ஸ்லேஷன் ஜாப்ஸ்க்கு கீழே உள்ள மோர் இன்ஃபோவை கிளிக் பண்ணால் எல்லா டீட்டெயில்ஸும் ஓப்பன் ஆகும். இவங்களோட கிளைண்ட்ஸ்லாம் லீகல், மெடிக்கல், ஃபினான்ஸ், இன்சூரன்ஸ் அண்ட் மீடியா டிபார்ட்மெண்ட்ஸை சார்ந்தவங்க. இவங்களோட டெபாசிஷன் டாக்குமெண்ட்ஸ், கோர்ட் பெட்டிஷன்ஸ், கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் அண்ட் கோர்ட் ரெக்கார்ட்ஸ் இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். பர் பேஜுக்கு உங்களால் $10லேருந்து $30 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். உங்களோட அக்ரேசி லெவல் பேஸ் பண்ணி அமௌண்ட் வேரி ஆகும். உங்களோட மந்த்லி ஏர்னிங்ஸ் எப்படி இருக்குன்னா, ஆவரேஜாக நீங்கள் ஒரு நாளுக்கு 5 பேஜ் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா மந்த்லி 25 டேஸ்க்கு நீங்கள் $1250 ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் ஒர்க் ஃபைல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க இந்த சாம்பிள் ப்ராஜெக்ட் ஃபைலை கிளிக் பண்ணி நீங்கள் சாம்பிள்ஸை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் எப்படி ரிசீவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களோட பேமெண்ட்டை நீங்கள் பேபால், செக் ஆர் ஆன்லைன் மணி ட்ரான்ஸ்ஃபர் மூலம் ரிசீவ் பண்ணிக்கலாம். எவ்ரி மந்த் 15th உங்களோட பேமெண்ட்டை அவங்க இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. அண்ட் தென் நீங்கள் பேமெண்ட்டை வித்ட்ரா பண்ண மினிமம் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டாக $25 ரீச் பண்ணியிருக்கணும். சப்போஸ் நீங்கள் அந்த மந்த் ப்ராஜெக்ட் அதிகம் எடுத்து ஒர்க் பண்ணல அப்படின்னா உங்கள் அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்லேயே தான் கேரி ஆன் ஆகும். நெக்ஸ்ட் மந்த் ஏர்னிங்ஸோட நீங்கள் இந்த அமௌண்ட்டையும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான், எந்த ஒரு ஹிடன் சார்ஜும் கிடையாது. அண்ட் தென் செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணணும். உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்களோட ரெக்யர்மெண்ட்டை மீட் பண்ணிச்சுன்னா அவங்களோட ஒர்க்கிங் கமிட்டி உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இப்போ அப்ளை ஃபார் ஜாப்ஸை கிளிக் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அதை ஃபில்லப் பண்ணி சப்மிட் பண்ண வேண்டியது தான். செலக்ட் ஏ ஜாப்னு இருக்க இடத்துல லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் ஜாப் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க, மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க, டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிக்கோங்க, ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க, மேரிட்டல் ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட காண்டாக்ட் நம்பர் ப்ரொவைட் பண்ணிவிடுங்க. கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கரண்ட் ப்ரொஃபஷன் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. இதில் கண்டிப்பாக ஃப்ரீலான்சர் செலக்ட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் உங்களுக்கு ஆப்ஷன் வில்லிங்காக இருந்தால் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து எந்த ஹவர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ண அவைலபிளாக இருப்பீங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு 2 ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண கம்ஃபர்டபுளாக இல்லை மல்டிபிள் கம்பெனியான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு மல்டிபிள் கம்பெனிஸ் ஆப்ஷனையே செலக்ட் பண்ணிக்கோங்க. அதான் நீங்கள் எந்த வேலை ரிசீவ் பண்ணுவீங்க ஏர்னிங்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் பேபால் கொடுத்துக்கிறேன். அதான் இந்த ஐ அக்ரி பாக்ஸை படித்து பார்த்துட்டு ஐ அக்ரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. உங்களோட நேம் என்ட்ரு பண்ணால் போதும். என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுத்திங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு டெஸ்டிமோனியல்ஸ். இந்த வெப்சைட் மூலம் ஏர்ன் பண்ணுறவங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்லேஷன் ஜாப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆன்லைன் மணி ரீப்பரை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு என்கரேஜிங்காகவும் மோட்டிவேட்டிங்காகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்லேஷன் ஜாப் பண்ணுறதுக்கு உங்கள் ப்ரௌசரில் கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் translate.google.co.in இருக்கு இல்லையா, அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட டாக்குமெண்ட்டை ப்ரௌஸ் யுவர் கம்ப்யூட்டர் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்கள் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ட்ராப் ஷிப்பிங் அப்படிங்கிற டைட்டிலில் ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருக்கேன். இது சோர்ஸ் லாங்குவேஜ் இங்கிலீஷில் இருக்குது. இதை தான் நாம் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். டைரக்ட் லாங்குவேஜில் ஹிந்தியை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்லேட்டை கிளிக் பண்ணோன்னா நம்மளோட டாக்குமெண்ட் ட்ரான்ஸ்லேட் ஆகிடும். இதை நம்ம டவுன்லோட் ட்ரான்ஸ்லேஷனை கிளிக் பண்ணி நம்ம டாக்குமெண்ட்டை இப்போ ஹிந்தியில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சைடில் டாக்குமெண்ட் டவுன்லோட் ஆகிடுச்சு. அதை கிளிக் பண்ணோன்னா நம்மளோட டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகிடும். இதுதான் ட்ராப் ஷிப்பிங்கிற டைட்டிலில் நான் இங்கிலீஷில் கொடுத்தது இப்போ ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் ஆகி நமக்கு கிடச்சிருக்கு.
நெக்ஸ்ட் இதே டாக்குமெண்ட்டை ஏதாவது ஒரு ஃபாரின் லாங்குவேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ தமிழுக்கு பக்கத்தில் ஒரு டவுன்வர்ட் ஆரோ இருக்கு இல்லையா, அந்த ஆரோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஃபாரின் லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணுமோ அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு தாய் லாங்குவேஜை செலக்ட் பண்ணுறேன். அண்ட் தென் இங்கே ட்ரான்ஸ்லேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு டாக்குமெண்ட் தாய் லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் ஆகிடும். இப்போ டவுன்லோட் ட்ரான்ஸ்லேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சைடில் டவுன்லோட் ஆகிருக்கிற டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நமக்கு தாய் லாங்குவேஜில் டாக்குமெண்ட் கிடச்சிருக்கு. இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் எந்த லாங்குவேஜில் வேணாலும் டாக்குமெண்ட்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ஏர்னிங்ஸ். பை பாய்.